மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம தலைவரோட 2 பக்க அறிக்கை. இந்த அறிக்கை வெளிவந்த பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மாற்றுக் கட்சி தோழர்களும் இந்த அறிக்கையை பாராட்டுறாங்க. ஏன்னா இந்த அறிக்கை பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கிளாசிக்கான அறிக்கைன்னு நம்ம சொல்லலாம். நம்ம தலைவரோட அறிக்கைகள் என்றைக்குமே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த அறிக்கைகள் மூலமாக நம்மள்கிட்ட நிறைய அரசியல் தெளிவை பார்த்தீங்கன்னா நம்ம அத்தனை பேருக்குமே தலைவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா ஒரே தட்டில் டிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் இதெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கிளாசிக்கான பல உத்தரவுகளை அண்ணன் போட்டு இருக்காங்க. ஸோ உத்தரவுகள் அப்படிங்கிற வார்த்தை நான் ஏன் சொல்கிறேன்னா, இவங்க இதை கோரிக்கை வைக்கும் போதெல்லாம் செய்யலை. இந்த மாதிரி ஒரு மனுஷன் வந்து நல்லா நெத்தியில் அடித்தா மட்டும்தான் அதெல்லாம் செய்வாங்கன்னு தோணுது. அதனால தான் உத்தரவுகள் அப்படிங்கிற வார்த்தையை நான் ரொம்ப தெளிவாகவே பயன்படுத்துகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறதுன்னா தலைவரோட அறிக்கையை பார்ட் பை பார்ட் பிரித்து பார்க்க போகிறோம். எந்த இடத்துல என்ன வார்த்தை சொல்கிறாரு, இந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிறத ஆழமாகவும் தெளிவாகவும் இந்த அறிக்கையை புரிஞ்சுக்கக்கூடிய முயற்சி தான் இந்த ஒரு பதிவு. ஒன் பை ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ள போலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, இந்த அறிக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். இங்கே ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற கான்செப்டை பற்றி தான் நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா 2 பக்க அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் அவசியமானது அப்படிங்கிற மிக தெளிவான விஷயத்தை முதல்ல பார்த்துடலாம். நம்ம தாவேக்கா பார்த்தீங்கன்னா சமத்துவம் அப்படிங்கிற இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய தருவாயில் பார்த்தீங்கன்னா இந்த சமூகம் சமத்துவம் அப்படிங்கிற நிலையில் இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. இந்த சமூகத்தில் பார்த்தீங்கன்னா ஜாதி ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் நிறையாவே இருக்குது. ஜாதி ரீதியான பார்த்தீங்கன்னா வேறுபாடுகள் நிறையாவே இருக்குது. இந்த ஜாதி ரீதியான வேறுபாடுகள் ஏற்றத்தாழ்வுகள் அத்தனையுமே நீக்கணும்னா முதல்ல யார் யார் என்னென்ன ஏரியாவில் இருக்காங்க, இந்த ஏரியாவில் இருக்கிறவங்கள சமத்துவம் நோக்கி நம்ம நகர்த்தணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த அடிப்படையான கணக்கெடுப்பு நமக்கு முதல்ல தேவை அப்படிங்கிறதான் தலைவரோட ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய இடஒதுக்கீடுகள் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி 1931 எடுக்கப்பட்ட ஜாதிவாரி கணக்கெடுப்பு அடிப்படையில் தான் இப்போ இருக்கக்கூடிய இந்தியாவில் பெரும்பான்மையாக இடஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுதந்திர இந்தியாவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கவே இல்லை. ஸோ நம்ம தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, சமத்துவம் அப்படிங்கிற இலக்கு நோக்கி பயணிக்கிற அத்தனை பேருமே ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற விஷயத்தை ஆதரிப்பாங்க. ஏன்னா எந்த சமூகம் எந்த இடத்துல இருக்கு, கல்வியில் எந்த இடத்துல இருக்காங்க, வேலை வாய்ப்பில் எந்த இடத்துல இருக்காங்க, பொருளாதாரத்தில் எந்த இடத்துல இருக்காங்க, இந்த சமூகம் சமத்துவம் அப்படிங்கிற நிலையை நோக்கி போகிறதுக்கு என்னென்ன மாதிரி ஸ்கீம்ஸ்களை நம்ம ரெடி பண்ண வேண்டியது இருக்கு, என்னென்ன மாதிரி விஷயங்களை பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லி சமூகம் சார்ந்து ஒரு தெளிவான பார்வை, தெளிவான கணக்கீடு ஒரு அரசாங்கத்திட்ட இருந்தால் மட்டும்தான் அந்த சமூகம் சார்ந்த விஷயத்தை அத்தனையுமே செஞ்சு அந்த சமூகத்தை பார்த்தீங்கன்னா சமத்துவம் அப்படிங்கிற நிலையை நோக்கி போகும். இந்த சமூகம் பார்த்தீங்கன்னா ஜாதி ரீதியாக, வேலைவாய்ப்பு ரீதியாக, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கல்வி ரீதியாக, பொருளாதார ரீதியாக யாரும் யாருக்கும் கீழானவும் கிடையாது. அத்தனை பேரும் சமம் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம போகணும்னா இங்கே சமத்துவம் அப்படிங்கிற நிலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கணக்கீடு எடுத்து அந்த கணக்கீடு அடிப்படையில் கவர்மெண்டோட ஸ்கீம் அத்தனையுமே நம்ம கொண்டு வந்து இந்த சமத்துவம் அப்படிங்கிற இலக்கை நோக்கி படிப்படியாக ஏற்றிட்டு போய் ஒரு பெரும் வரலாற்று வேலையை நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. அதற்கு அடிப்படையில் முதல்ல கான்செப்ட் கணக்கு என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதானே அடுத்தடுத்த விஷயங்களை செய்ய முடியும். முதல்ல கணக்கீடு எடுங்க அப்படிங்கிறது தான் தலைவரோட ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. அதனால தான் தலைவர் பார்த்தீங்கன்னா ஜாதிவாரி கணக்கீடு அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப ஆழமாகவும் ரொம்ப தெளிவாகவும் இருக்காங்க. இது என்னுடைய முதல் பாயிண்ட். இப்போ ரெண்டாவது, தலைவர் முதலே என்ன சொல்லிட்டாருன்னா, பிஜேபி அரசாங்கம் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்திருக்கு. இவ்வளவு பெரிய வரலாற்று வேலையை பிஜேபி அரசாங்கம் செய்யாமல் இவ்வளோ காலம் தாழ்த்திக்கிட்டு இருக்கு. முதல்ல இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒரு குரலாக பார்த்தீங்கன்னா ஜாதிவாரி கணக்கீடு அப்படிங்கிற இடத்துக்கு இருந்ததுனால தான் நீங்கள் கீழே இறங்கி வந்திருக்கீங்க, உங்கள் இருமாப்பு இங்கே உடஞ்சிருக்கு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் தான் தலைவர் சொல்றாரு. எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா பிஜேபி பிளவுவாத அரசியல் கட்சி செய்யக்கூடிய இந்த கட்சி பார்த்தீங்கன்னா ஜாதிவாரி கணக்கீடு அப்படிங்கிற கான்செப்டுக்கு வரல. அவ்வளவு அழுத்தம் போட்டு அவ்வளவு வேலை செய்து அத்தனை ஜனநாயக குரல்களும் ஒரு அணியில் நின்னதுனால தான் பிஜேபி இந்த இடத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிற கான்செப்டை முதல்ல அண்ணன் ஹைலைட் பண்ணுறாங்க. ஏதோ நீங்களே பண்ண மாதிரி, நீங்களே சமூக நீதியை உறுதிப்படுத்தின மாதிரி அந்த சீன்லாம் முதல்ல வேணாம். ஏன்னா நீங்கள் இதை பண்ணாமல் எவ்வளவு தூரம் காலம் தாழ்த்துனீங்க அப்படிங்கிற உண்மை இந்த சமுதாயத்துக்கு தெரியும். இது ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கான வெற்றி அப்படிங்கிறத அண்ணா முதல்ல ஹைலைட் பண்ணி கிளியர் கட்டாக முதல்ல சொல்லிடுறாங்க அப்படிங்கிறது என்னுடைய முதல் பாயிண்டாக இருக்குது. அடுத்து ரெண்டாவது அண்ணன் என்ன ஹைலைட் பண்ணுறாங்கன்னா, இந்த பிஜேபி இந்த இருமாப்பை உடைச்சி இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நிறையா ஜனநாயக சக்திகள் வேலை பார்த்துருக்கு. தாவேக்கா தன்னுடைய முதல் கொள்கை மாநாட்டில் கூட இதை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். ஜாதிவாரி கணக்கீடு ரொம்ப அவசியமானதுன்னு பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் எங்களால் முடிஞ்ச அத்தனை இடத்துலையுமே ஜாதிவாரி கணக்கீடு தேவை அப்படிங்கிறத ஆழமாக வலியுறுத்தியிருந்தோம். ஸோ இந்த ஜனநாயக போராட்டத்தில் தாவேக்காக்கும் பங்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அண்ணன் ரெண்டாவதாக ஹைலைட் பண்ணுறாங்க. மூணாவது அண்ணன் சொல்கிறாங்க, ஓகே இப்போ நம்ம எல்லாருமே ஜாதிவாரி கணக்கீடு அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டோம், ஆளும் அரசாங்கமும் இந்த இடத்துக்கு வந்துருச்சு. பிஜேபிக்கு என்ன சொல்றாருன்னா, இது வெறும் தலையை கணக்கீடு பண்ற மாதிரி ஒரு வேலையா இருக்கக்கூடாது, இதற்குன்னு செப்பரேட்டா அனைத்து சமுதாய மக்களும் இருக்கக்கூடிய ஒரு ஆணையம் அல்லது ஒரு குழுவை போடுங்க. என்னென்ன மாதிரி கேள்விகளை கேட்டால் இங்கே ஜாதிவாரி கணக்கீடு சரியான ஆங்கிளில் இருக்குங்கிறதுக்கு மேலே இருக்கக்கூடிய 4 பேர் உட்கார்ந்து முடிவு பண்ணுற மாதிரி இந்த கணக்கீடு இருக்கக்கூடாது. அனைத்து சமுதாய மக்களோட பிரதிநிதிகள் அடங்கிய குழு அமைக்கணும் அல்லது ஆணையத்தை அமைக்கணும். ஆணையம் குழு மூலமாக
மூலமாக தான் ஜாதிவாரி கணக்கீடு அப்படிங்கிற இந்த வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இந்த வேலையை பார்க்க போகிற இடத்துல ஒரு சமூக நீதியை நம்ம உறுதிப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. 4 பேர் உட்காந்துட்டு இதன் பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கணக்கெடுப்பு எடுத்துவிட்டு இதன் பேர் தான் ஜாதிவாரி கணக்கீடுன்னு சொல்லக்கூடாது. ஜாதிவாரி கணக்கீடுக்கு தேவைப்படுற அத்தனை நபர்களையும் உள்ள வச்சு இந்த வேலையை நீங்கள் பார்க்கணும். வெறும் கண் துடைப்புக்காண்டி வெற்றி விளம்பரத்துக்காண்டி இந்த வேலையை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத அண்ணன் பார்த்தீங்கன்னா 3ஆவது ஹைலைட் பண்ணுறாங்க. 4வது மிக முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கணக்கீடு வந்து எப்படி இருக்கணுங்கிறதுக்கு நான் முன்னாடி சொல்லிட்டேன், எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு நான் 2வது ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கணக்கீடு பார்த்தீங்கன்னா தொகுதி வரையறை அப்படிங்கிற கான்செப்ட் அடிப்படையில் இந்த கணக்கீடு இருக்கக்கூடாது. விகிதாச்சார அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அனைத்து சமுதாய மக்களுக்கும் தேவைப்படுற பிரதிநிதித்துவத்தை கொடுக்கும் வகையில் பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான், அதாவது ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பாக தான் இருக்கணுமே தவிர மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஜாதிவாரியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா அண்ணன் ஹைலைட் பண்ணுறாங்க. இந்த கணக்கீடு அப்படிங்கிறது மக்கள் தொகைக்கான வேலையாக இருந்துடக்கூடாது. இதில் இருக்கக்கூடிய அத்தனை தரவுகளை பயன்படுத்தி உள் ஒதுக்கீடு கொடுக்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கணக்கீடு அவ்வளவு உண்மையாகவும் அவ்வளவு நேர்மையாகவும் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா இந்த கணக்கீடு இப்படி இருக்கணுங்கிற பாயிண்ட் சொன்னாரா, இப்படி இருக்கக்கூடாதுங்கிற 2வது பாயிண்டே சொன்னார். இங்கே பார்த்தீங்கன்னா இதோட அண்ணனோட அறிக்கை முடியல. அண்ணன் என்னைக்குமே பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, டிஎம்கேவும் பிஜேபியும் ஒன்று தான் தம்பி அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஆழமாகவும் தெளிவாகவும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இங்கே பிஜேபிக்கு பார்த்தீங்கன்னா அண்ணன் சில விஷயத்தை சொல்லிட்டாரா, இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சில விஷயத்தை சொல்லிட்டாரா. இங்கே டிஎம்கே பண்ண வேண்டிய மிக முக்கியமான வேலையும் அண்ணன் சொல்கிறாங்க. சமூக நீதி அப்படிங்கிற போர்வைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு சமூக நீதிக்கு சுத்தமாக சம்மந்தம் இல்லாத வேலையை பார்க்குற டிஎம்கே இங்கே என்ன பண்ணுன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் சர்வே எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்டை அண்ணன் ஹைலைட் பண்ணுறாங்க. பீகாரில் நடத்திட்டாங்க, ஆந்திராவில் நடத்த போகிறாங்க, தெலுங்கானாவில் நடத்தி முடிச்சுட்டாங்க. இந்த மாதிரி நம்மள பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் இப்போ நான் சொல்கிற விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் ஏன் செய்ய மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் தன்னுடைய ஆதங்கத்தை முதல்ல வெளிப்படுத்துகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கோவமாக சில கேள்விகளை கேட்குறாங்க. சமூக நீதியை உறுதிப்படுத்துகிற நீங்கள் இதைத்தானே முதல்ல செஞ்சுருக்கணும், இத்தனை மாநிலத்துக்கு முன்னோடியே நம்ம தானே பண்ணியிருக்கணும், நம்ம ஏன் இதை பண்ணலை அப்படிங்கிற அந்த கீ பாயிண்டை அண்ணன் ஹைலைட் பண்ணுறாங்க. அவங்க அடுத்த வருஷம் எடுக்கிறதுலாம் இருக்கட்டும், நீங்கள் முதல்ல இந்த வருஷமே வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்கள் ஒரு சர்வே எடுங்க. இந்த சர்வே அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அந்த 69% இடஒதுக்கீடை முதல்ல நம்ம சேஃப்டி பண்ணணும். அதற்கு பார்த்தீங்கன்னா அந்த சர்வே ரொம்ப ரொம்ப முக்கியம். பீகாரில் பண்ண இடஒதுக்கீடு இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு பண்ணுற விதத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன தப்பு பண்ணிட்டாங்க. அதனால தான் இடஒதுக்கீடை பார்த்தீங்கன்னா பாட்னா உயர்நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா ரத்து பண்ணி வச்சிருக்கு. இதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. இங்கே மாநில அரசாங்கம் சர்வே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி எந்த ஒரு இடத்துலையுமே இல்லை. மாநில அரசாங்கம் சர்வே எடுக்கலாம். நம்ம மாநிலத்தில் எத்தனை கோடி பேர் இருக்காங்க, 8 கோடி பேர் இருக்காங்களா, யார் யார் என்னென்ன கேஸ்டில் இருக்காங்க, யார் யார் எந்தெந்த பொருளாதார நிலையில் இருக்காங்க, யார் யார் வேலை வாய்ப்பில் எவ்வளோ தூரம் இருக்காங்க, யார் யார் கல்வியில் ஆரம்ப கால கல்வி எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் உயர்நிலை கல்வி எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்லூரிக்கு போகிற அந்த கல்வி விகிதம் எந்தெந்த சமூகத்துக்கு எப்படி இருக்குது, இந்த டேட்டாவை முதல்ல எடுத்து நம்ம மாநிலத்துக்குள்ளே செய்ய வேண்டிய வேலைகளை உடனடியாக ஸ்டார்ட் பண்ணுங்க. அவங்க செய்கிறது, அவங்க இந்தியா முழுக்க நடத்திய அறிக்கை வெளியிட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம அமல்படுத்துறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதற்கு முன்னாடியே நீங்கள் சர்வே எடுத்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. இவ்வளோ நாள் நீங்கள் பண்ணாததே மிகப்பெரிய தீமை. ஆனால் இதை தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணிட்டு இருக்காம உடனடியாக இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சர்வே எடுக்க சொல்லி பார்த்தீங்கன்னா திமுக அரசாங்கத்துக்கு சொல்கிறாங்க. பிஜேபி அரசாங்கத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருமாப்பு இருக்குது, அந்த இருமாப்பை நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா உடச்சு விட்ருக்கோம். தேர்தல் பத்திரம் அப்படிங்கிற விஷயத்தில் நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா அதை கேன்சல் பண்ணி உங்கள் இருமாப்பை உடச்சு விட்டுச்சு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேளாண் விவசாயிகளுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா சில வேலைகளை பார்த்தீங்க, குறைந்தபட்ச ஆதாரத்தொகை அப்படிங்கிற விஷயத்தை பண்ண போய் அதில் சில பிரச்சனைகளை சந்திச்சிங்க. விவசாயிகள் பார்த்தீங்கன்னா 2020 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடம் எடுத்து அந்த விஷயத்தில் உங்களை பேக் அடிக்க வச்சாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டோம்னு சொல்லி இருமாப்போட இருந்தீங்க. அந்த இருமாப்பையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை ஜனநாயக கட்சிகளும் இங்கே உடைச்சவங்களை இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வச்சிருக்கு. இதை செய்யணும் செய்யக்கூடாது நான் முன்னாடியே சொல்லிட்டேன். நீங்கள் அந்த வேலையை பாருங்க, நீங்கள் இந்த வேலையை பாருங்கன்னு சொல்லி திமுகவுக்கு ஒரு வேலையும் பிஜேபி செய்ய வேண்டிய வேலையை ஆழப்படுத்தியும் அண்ணா தன்னுடைய அறிக்கையை முடிக்கிறாங்க. இவ்வளவு தூரம் பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான ஒரு கிளாசிக்கான அறிக்கையை ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. சமத்துவம் அப்படிங்கிற இலக்கை நோக்கி பார்த்தீங்கன்னா தாவேக்கா ரொம்ப அழகாக முன்னேறி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆழமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. அதை சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து குறிப்பாக டிவிக்கு சார்ந்து மிக முக்கியமான பல பதிவுகளை பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.